இந்த பொண்ணு தான் பயங்கர அன்லக்கியான பொண்ணு. எதனால அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. அதனால இந்த பொண்ணு வந்து பல்லாக்குல தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போதான் சில திருடங்கள்லாம் ரொம்ப பணக்கார பொண்ணா இருப்பா போல இருக்கு. பல்லாக்குலலாம் வரா. அதனால அவகிட்ட போயிட்டு ஏதாச்சும் இருக்கும் புடுங்கிட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த பல்லக்க தூக்கிட்டு வரவங்க வந்து பயத்துல அப்படியே கீழே போட்டுருவாங்க. அந்த பொண்ணு வந்து அப்படியே இறந்து போயிருவா. இப்ப மறுபடியும் வந்து இந்த பொண்ணு டைம் டிராவல் பண்ணி முன்னாடி போயிருவா. அதாவது இப்ப இந்த பொண்ணு வந்து கரெக்டான டைம்ல அந்த மண்டபத்துக்கு போயிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணிடணும். இல்லைன்னா திருப்பி திருப்பி வந்து அந்த பொண்ணு வந்துகிட்டே தான் இருப்பா. இப்ப இந்த மாநாடு படத்துல வர மாதிரி இந்த பொண்ணு வந்து திருப்பி திருப்பி இறந்து போக போக வந்துகிட்டே இருப்பா. மறுபடியும் இன்னொரு தடவை பல்லாக்குல வரும்போது ரெண்டு பசங்க வந்து இப்படி ஓடி போயிருப்பாங்க. அதனால பல்லக்க தூக்கிட்டு வரவங்க அப்படியே கீழே போட்டுருவாங்க. இந்த பொண்ணோட கழுத்து உடைஞ்சு மறுபடியும் இறந்துருவா. இந்த தடவை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த பல்லக்க சுத்தி எல்லா பக்கமும் வந்து நல்லா காட்டன் ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சிருப்பா. எந்த பக்கம் போயிட்டு இடிச்சுக்கிட்டாலும் சரி நம்மளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு வச்சுட்டு தான் வருவா. இப்ப அதே மாதிரி வந்து ஒன்னும் ஆகியிருக்காதுதான். கல்யாணம் நடக்கிற அந்த இடத்துக்கும் வந்துட்டா. கரெக்டா கீழே இறங்க போற அந்த நேரத்துல வந்து கால் தடிக்கி இந்த பொண்ணு ஒரு கட்ட மாதிரி இருக்கும். அதுல போயிட்டு இடிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து இறந்து போயிடுவா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துருவா. இப்போ ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கு எதிரில் சில நெருப்பெல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. அவரு கால் தடிக்கி இந்த நெருப்பெல்லாம் தூக்கி அந்த பொண்ணு மேல போட்டுருவாரா. இப்போ மறுபடியும் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிருவா. இன்னொரு தடவை வரும்போது வந்துட்டு ரூஃப்ல இருக்கிற ஏதோ ஒரு சீலிங் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த பொண்ணு மேல விழுந்து அந்த பொண்ணு இறந்து போயிருவா. அடுத்த தடவை வரப்போ வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு பூல அலர்ஜி இருக்கும். அந்த பூவை வந்து இந்த பொண்ணுக்கு முன்னாடி எடுத்துட்டு வருவாங்க. அதனால வந்து இந்த பொண்ணு இறந்துருவா. இன்னொரு தடவை இந்த பூ அலர்ஜிலாம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு நல்லா மூக்க மூடிக்கிட்டு போறப்போ வந்துட்டு பூனை மேல போயிட்டு இருக்கும். ஒரு கல்ல கீழே தள்ளி விட்டுரும். மறுபடியும் அதுவும் இந்த பொண்ணு மேல பட்டு இறந்து போயிருவா. அடுத்த தடவை வந்துட்டு இன்னும் சிலர் வந்து அங்க வேலை செய்யறவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு வருவாங்க. அதை வந்து அவங்க கால் தடுக்கி கீழே போட்டதுனால அதுல வழுக்கி இந்த பொண்ணு விழுந்து மறுபடியும் இறந்தே போயிடுவா. ஒரு வழியா கடைசியில வந்து பல போராட்டங்களை தாண்டி இந்த பொண்ணு வந்து உள்ள கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துருவா. எப்படியோ பல போராட்டங்களை தாண்டி இந்த பொண்ணு வந்து இப்ப கல்யாணம் நடக்கிற அந்த இடத்துக்கு உள்ள வந்துருவா. ஒரு வழியா நம்ம வந்துட்டோம், இப்ப கல்யாணம் நடக்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்ட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைக்க போதே அப்படின்ட்டு பொறாமப்படுறவங்க அந்த பொண்ணு குடிக்கிற தண்ணியில வந்து விஷத்தை கலந்துருவாங்க. மறுபடியும் அந்த தண்ணியை குடிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. இதெல்லாம் மறுபடியும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த லூப்ல இருந்து இந்த பொண்ணால வெளியே வரவே முடியல. இந்த பொண்ணுக்கு வந்து இப்ப நல்லபடியா கல்யாணம் ஆகணும், இவன் இறந்து போக கூடாது. ஆனா எல்லா தடவையும் வந்து ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து இந்த பொண்ணும் மறுபடியும் பிறந்து வந்துகிட்டே தான் இருக்கா.